சிபிஎஸ்சி என்ன தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர பொழுது 11th ஸ்டாண்டர்டில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 11th ஸ்டாண்டர்டுக்கு ஃபவுண்டேஷன், 12th அப்ளிகேஷன். நீங்க டைரக்டாக 12th ஸ்டாண்டர்டில் ஓஎஸ்எம்ங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக இது டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு ஒரு சவால் தான். ப்ரீகேஜிலேருந்து +2 வரைய சிபிஎஸ்சி போர்டில் அவங்க அப்பா அம்மா வந்து சொத்தை விற்று, வீட்டை விற்று, நிலத்தை விற்று, நகையை விற்று சிபிஎஸ்சி படிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்க அந்த பையனுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி விளையாட முடியும்? கிட்டத்தட்ட 40 பக்கத்தில் 25 பக்கம் வேற ஒருத்தருடைய பேப்பர். எப்படி சார் என்னால் அக்செப்ட் பண்ண முடியும்? ஸ்டேட் போர்டில் ரிசல்ட் வெளி வந்துருச்சு, மற்ற போர்டில் ரிசல்ட் வெளி வந்தாச்சு. கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் போட்டாச்சு. இந்த சிபிஎஸ்சி மாணவர்கள் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல. சிபிஎஸ்சி மாணவர்கள் 12th முடிக்க முடியல சார். அவங்க எல்லாம் ரீவேல்யூஷன் போகிறாங்க. முதல் 2 நாள் இணையதளம் வெப்சைட் வந்து முடங்கி போயிடுச்சு. அவங்க ப்ராப்பராக ரன் பண்ணலை. வெப்சைட்டை கூட ரன் பண்ணலைன்னா இதுக்கு அந்த போர்டு இருக்கு. பதவி விலகினா மட்டும் அதுக்கு சொல்யூஷன் கிடையாது சார். சேர்மன் ரிசைன் பண்ணிட்டாரு, செக்ரட்டரி ரிசைன் பண்ணிட்டாரு. பையனுடைய வாழ்க்கையை யார் சொல்றது? தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு கல்வியாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சிபிஎஸ்சி தேர்வுகள், அதற்கப்புறம் வந்த முடிவுகள், மறுமதிப்பீடு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த விஷயங்கள் குறித்தே நிறைய பேசிகிட்டே இருக்கிறோம். அது மாணவர்கள், அவருடைய பெற்றோர்கள் நிறைய குழப்பத்தில் இருக்கிறதா நிறைய செய்திகள் பார்க்குறோம். நீங்களும் கூட சில பதிவுகள் பண்ணியிருக்கீங்க தொலைக்காட்சிகளில். என்ன பிரச்சனை இப்போ நடக்குது? முதன்மையாக அவங்க என்னென்ன சவால்களை எதிர்கொண்டிருக்காங்க? அதாவது சார், இந்தியாவில் 44 எஜுகேஷனல் போர்டு இருக்கு. சிபிஎஸ்சி, ஐசிஐசி, ஐஜிசிஐசி, ஆந்திரா போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எல்லாம் இருக்கு. இந்த மே மாதம் 13ஆம் தேதி 12th ரிசல்ட் வெளியிட்டாங்க. எல்லாருமே ஆர்வம், இந்த மே மாதம் நல்ல ரிசல்ட் வரும் 13ஆம் தேதி. பட் வழக்கத்துக்கு மாறாக இந்த வருஷம் ஃபெயிலியர்ஸ் ரொம்ப அதிகம். பெர்சன்டேஜ் வைஸ் கடந்த வருஷத்தை விட, கடந்த வருஷம் 88%, இந்த வருஷம் 84.5%. இப்படி சிபிஎஸ்சியில் வர்றது வாய்ப்பே இல்லை. அதாவது சார், நாடு முழுக்க 15 லட்சம் மாணவர்கள் சிபிஎஸ்சியில் எழுதுறாங்க +2 தேர்வு. தமிழ்நாட்டில் 87,000 மாணவர்கள் எழுதுறாங்க, தமிழ்நாட்டில் மட்டுமே. இது வெறும் இந்தியாவில் மட்டும் நடக்கிற தேர்வு இல்லை, வெளிநாடுகள்லையும் கல்ஃப் கண்ட்ரிலையும் இந்த சிபிஎஸ்சி தேர்வு நடக்குது. இப்போ வழக்கத்துக்கு மாறாக ஃபெயிலியர்ஸ் அதிகமாக வரும் பொழுது அப்போ ஏதோ நடந்திருக்கு. பெரிய அதிர்ச்சி. ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, அவங்க ரிலேஷன்ஸ், ஸ்கூலு எல்லாருக்கும் ஒரு ஷாக். என்னது சிபிஎஸ்சியில் ஃபெயிலா? அந்த பையன் ஜேஇ எக்ஸாம்னால ஸ்கூலில் குவார்டர்லியில் 90% வாங்கின ஒரு பையனாச்சு, அவன் மேக்ஸில் ஃபெயில். இவன் சென்ட் அடித்த பையனாச்சு ஃபிசிக்ஸில் ஃபெயிலா? என்ன நடந்தது? எல்லாருக்கும் ஒரு ஷாக். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூசைட் அட்டம்ப்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில மாணவர் ரொம்ப ஷாக். ஏன்னா சார், அவன் சார் நல்ல டாப்பராக இருந்த பையன் ஃபெயில்னு சொல்லும் பொழுது அதை எப்படி அக்செப்ட் பண்ண? போர்டு எக்ஸாமே போர்டே சொல்லுது நீ ஃபெயில். இல்லை, மார்க் கம்மியாயிருச்சு, ஏதோ கொஞ்சம் 5 மார்க் 10 மார்க்னா கூட 5 மார்க் 10 மார்க்னா அவனுக்கு தெரியும் சார், வாத்தியாருக்கு தெரியும், பேரண்ட்டு தெரியும். டாப்பர் ஃபெயில்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ரொம்ப ஷாக். அது போர்டே சொல்லுது, சிபிஎஸ்சி போர்டே சொல்லுது. அது பொறுப்பு இல்லாத போர்டு நான் சொல்லுவேன் என்ன பொறுத்தவரை. ஃபெயில்னு சொல்லுது. அந்த பையனுக்கு ஜேஇ ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜேஇயில் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 90% வாங்கியிருக்கான் அந்த பையன். ஒரு ஜேஇயில் 90% வாங்கினவன் இங்கே ஃபெயில் ஆகிறது சாத்தியமே இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஏதோ தவறு நடந்திருக்கு. என்ன தவறு அப்படின்னா, இந்த வருஷம்தான் முதல்ல ஓஎஸ்எம்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. என்ன ஓஎஸ்எம்? ஆன்லைன். ஆமாம் சார், ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங்னு சொல்கிறாங்க. ஒரு டிஜிட்டல் எவாலுவேஷன், ஒரு புரட்சி கொண்டு வராங்க. கண்டிப்பாக மாற்றம் ஒன்று தான் சார், மாறாது. அது கல்வியாளரை நான் உண்மையாக வரவேற்கிறேன், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா பல டெவலப்மெண்ட்ஸ் ஒரு புதிய முறைகளை அறிமுகப்படுத்தி தானே டெவலப் ஆயிருக்கு. ஆமாம் சார். இப்போ ஒரு காலத்தில் எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச காலங்களில் ஓட்டுச்சீட்டு முறை தான் உண்டு. கடந்த 10 வருஷமாக அந்த எலக்ட்ரானிக் மிஷின் கொண்டு வந்தாங்க. இப்போ அதற்கும் கடும் எதிர்ப்பு வந்தது. ஒரு மாற்றம் ஒன்று தான், மாறாது. ஸோ அதே போல் ஒரு ஓஎஸ்எம் கொண்டு வராங்க அப்படின்னு எல்லாரும் புது முயற்சி. ஆனால் சிபிஎஸ்சி என்ன தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரும் பொழுது 11th ஸ்டாண்டர்டில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 11th ஸ்டாண்டர்டுக்கு ஃபவுண்டேஷன், 12th அப்ளிகேஷன்.
நீங்க டைரக்டா 12th ஸ்டாண்டர்ட்ல ஓஎஸ்எம்ங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரும் பொழுது கண்டிப்பா இது டீச்சர்ஸ் மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு ஒரு சவால் தான். ஸோ அதை வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி +1ல பரிசோதித்து பார்த்துருக்கணும். ஆமா சார், நீங்க அவங்க என்ன பண்றாங்க, ஜனவரி மாசம் கொண்டு வராங்க. அட்லீஸ்ட் குவார்டர்லியில் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும், ஆஃப் டேல ட்ரைனிங் கொடுத்துருக்கணும், ரிவிஷனில் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். ஜனவரி மாதம் அந்த பையன் குவார்டர்லி எக்ஸாம் எழுதுறான், மிட் டேர்ம் டெஸ்ட் எழுதுறான், சைக்கிள் டெஸ்ட் எழுதுறான், ஆஃப் ஃபைல் டெஸ்ட் எழுதுறான், ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறான். ஓஎஸ்எம்னா என்ன சார் அப்படிங்கிறான் அவன். டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பையன் பதட்டப்படுறான், பேரண்ட்ஸ் பதட்டப்படுறாங்க. சார் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான், சிஸ்டம் மாறுது, சடனாக நீங்கள் மாற்றுறீங்க ஓஎஸ்எம்னு. சார் எனக்கு தெரிஞ்சு அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது எந்த மாதிரியான சிஸ்டம்? நல்லா அருமையாக கேட்டீங்க. ஸோ இந்த ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் அப்படின்னா, நான் கல்வித்துறையிலே ஒரு 35 வருஷமாக இருக்கிறேன். நாங்களாம் கரெக்ஷன் போயிருக்கோம். பேப்பர்ஸ் வரும், வேலூர்லேருந்து வரும், விஜயவாடாலேருந்து வரும். நாங்கள் ஒரு சென்டரில் உட்காந்துருப்போம், பேப்பர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 25 பேப்பர் இல்லை 30 பேப்பர் 20 பேப்பர்னு கரெக்ஷன் பண்ணுவோம். இப்போ அந்த ஓஎஸ்எம்ல என்ன பண்ணியிருக்காங்க, பேப்பர்ஸை அப்படியே ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் அனுப்புகிறாங்க. ஸோ இணையதளம் வழியாக இப்போ நான் ஒரு டீச்சர் போகிறேன், நான் ஒரு சென்டரில் போய் உட்கார வேண்டியது, கம்ப்யூட்டரில் நான் பார்க்குறேன், உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது, அழகாக டிஸ்பிளே ஆகுது. இதில் என்ன ஆச்சரியம்னா சார், யங்ஸ்டர்ஸ் கூட பிரச்சனை இல்லை. இந்த எபோவ் 50, அதுக்காக நான் அந்த எபோவ் 50 நான் குறைத்து மதிப்பிடலை, அதில் ஒரு அனுபவம் வேணும் கண்டிப்பாக. இந்த இதில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அது +1ல அந்த மாதிரி பண்ணியிருந்தா இது சிறப்பாக இருந்திருக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கேன் பண்ணதே சரியாக பண்ணலை, முதல்ல பண்ணல, அங்கே முறைகேடு நடந்திருக்கு, தெளிவான ஸ்கேனிங் நடக்கலை. ஸ்கேனிங்கே நடக்கலை சார். இப்போ சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் சார், ஸ்கேனே பண்ணலை. பையன் நல்லா எழுதியிருக்கான் சார். நீங்கள் எழுதும் பொழுது ஒவ்வொரு பையன் நான் பார்த்துருக்கேன் சார். ஒருத்தர் டெல்லி டு கல்கத்தா வரை எப்படி எழுதுவான், ஒருத்தர் லைட்டாக எழுதுவான், ஒருத்தர் வெயிட்டாக எழுதுவான், நல்லா பிடிச்சி எழுதுவான். இப்போ லைட்டாக எழுதுறான், பென்சில் எழுதுறான்னா சரியாக ஸ்கேன் ஆகலை. இல்லை என்ன தப்பு நடந்திருக்குன்னா, இந்த சிபிஎஸ்சி இவங்க வந்து ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க, 4 கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க. எது லோயஸ்ட் கொட்டேஷனோ அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. டெண்டரில் அப்படி தானே, அருமையாக சொன்னீங்க. ஆனால் இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்குது. அதாவது சார், குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். குவாலிட்டி கண்டிப்பாக வேணும். இந்த முறைகேடை பண்ண ஒரு நிறுவனம் ஹைதராபாத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் இதே சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. சரி, அந்த வழியாக கிட்டத்தட்ட 10 மாணவர்கள், இந்த ஓஎஸ்எம் சிஸ்டத்தில் 10 மாணவர்கள் சூசைடே பண்ணிட்டான். இந்த சிஸ்டத்தில் ஃபெயில் ஆகி மாணவனுக்கு மார்க் குறைஞ்சி அந்த மாணவர்கள் தற்கொலையே பண்ணதாக ஒரு தகவல் உண்டு. சரி, இப்போ அந்த நிறுவனம் வேறோட பேரை மாற்றி அவங்க அப்ளை பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் வழக்கம் போல் லோயஸ்ட் கொட்டேஷன் பார்க்குறாங்க. சார், வெறும் குவாலிட்டி மெயினாக வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் அமௌண்ட் மட்டும் இல்லை, குவாலிட்டி. இவன் யார், இப்போ ஏற்கனவே அனுபவம் என்ன, இப்போ என்ன பண்ணியிருக்கு, யார் ஸ்கேன் பண்ண போகிறா. ஏன்னா சார், இது வந்து மாணவனுடைய வாழ்க்கை செலவன். ப்ரீகேஜிலேருந்து +2 வரைய சிபிஎஸ்சி போர்டில் அவங்க அப்பா அம்மா வந்து சொத்தை விற்று, வீட்டை விற்று, நிலத்தை விற்று, நகையை விற்று இப்போ சிபிஎஸ்சியில் படிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் அவன் அந்த பையனுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி விளையாட முடியும்? அப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தை கொடுக்குறீங்கன்னா லோயஸ்ட் பார்க்கக்கூடாது, அவனுக்கு திறமை இருக்கா, அவன் அதை ப்ராப்பராக பண்ணுவானா, அதை நீங்கள் செக் பண்ணிருக்கணும். ஏற்கனவே பண்ணியிருக்கானா, ஏற்கனவே எந்த யூனிவர்சிட்டியும் பண்ணியிருக்கா, கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி வந்திருக்கா, இதெல்லாம் தரவாக செக் பண்ணிருக்கணும். இங்கே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் உறுதியாக நடந்திருக்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை. கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு சிபிஎஸ்சியோட தலைவர் ரிசைன் பண்ணிட்டாரு, செக்ரட்டரி ரிசைன் பண்ணிட்டாரு, இன்னும் வரிசை ஒவ்வொன்றா ரிசைன் பண்ணிட்டே போயிடுவாங்க. இப்போ பசங்களுடைய ஃபியூச்சர், நீங்கள் கிட்டத்தட்ட 15 லட்சம் மாணவர்கள் எழுதிக்கிறாங்க. இப்போ ரீவேல்யூஷனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. இப்போ இடையில லாஸ்ட் சண்டே தான் முடிஞ்சுது. அது இந்த 7ஆம் தேதி தான், 7ஆம் தேதியோட முடிஞ்சுது. ஆக்சுவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணி 7 வரைக்கும். ஆமாம், அதுலேயும் ஒரு குளறுபடி சார். என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நம்ம அந்த ரீவேல்யூஷன் பற்றி நானும் உங்கள் டீட்டெயிலாக கேட்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இந்த சொன்னீங்களா ஓஎஸ்ஓ, ஆமாம், ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங், ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் ஓஎஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். ஸோ அதில் இந்த ஸ்கேனிங் இல்லாமல் வேற என்ன டெக்னிக்கல் எரர் நடந்து? அருமையாக சார், ஸ்கேனிங்லே என்ன படிக்கிறாங்கன்னா, அது ஒரு பையனுக்கு என்ன சில நான் படிக்க சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அதேதான், ஒரு அந்த பேப்பரே இல்லை சார். இப்போ சோமசுந்தரம் என் பேப்பர் நான் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு பேஜ் என் பேப்பர் வருது, செகண்ட் பேஜ் இன்னொருத்தன், அது யாரோ எக்ஸோ ஒய்யோ அவருடைய பேப்பர் வருது. கிட்டத்தட்ட 40 பக்கத்தில் 25 பக்கம் வேற ஒருத்தருடைய பேப்பர். எப்படி சார் நான் அக்செப்ட் பண்ண முடியும்? நான் 1 வருஷமா
என்னோட அதாவது டியூஷன் போய் ஃபிசிக்ஸ் டியூஷன் போய் கெமிஸ்ட்ரி டியூஷன் போய் மேக்ஸ் டியூஷன் போய் டிவி பார்க்காம ரேடியோ கேட்காம ஒரு சொந்தக்காரன் வீட்டு ஃபங்க்ஷன் கூட போகாம கஷ்டப்பட்டு படிச்சு நான் எழுதுன பேப்பரை கேட்டா எவன் எழுதுன பேப்பரை கொடுத்தீங்கன்னா இப்போ இதுக்கு யார் சார் பொறுப்பெடுக்கணும்? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் பொறுப்பெடுக்கணும். சிபிஎஸ்சி போர்டு தான் பொறுப்பெடுக்கணும். நான் எழுதுற பேப்பர் எனக்கு வேணுமா? அடுத்த எழுதுற பேப்பர் நான் ஏன் செக் பண்ணணும்? ஸோ ஸ்கேனிங்கும் சரியாக நடக்கலை, அந்த மாணவனுடைய பேப்பராகவும் அது இல்லை. கண்டிப்பாக இல்லை. அதில் ஒரு சில இது கடும் குளறுபடி குளறுபடி சரியாக எவாலுவேட் பண்ணலை. அது ஒரு பக்கம். ஸ்கேனிங் இல்லை, வேற ஒருத்தர பேப்பர் வருது. இது மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் கடும் அதிருப்தி. இன்னைக்கு என்ன ஒரு கொடுமைனா சார், ஸ்டேட் போர்டில் ரிசல்ட் வெளி வந்துருச்சு, மற்ற போர்டில் ரிசல்ட் வெளி வந்தாச்சு, கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகிறாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் போட்டாச்சு. சிபிஎஸ்சி மாணவர்கள் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல. சிபிஎஸ்சி மாணவர்கள் 12th முடிக்க முடியல சார். இவங்களாவது கலை அறிவியல் கல்லூரியில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்னைக்கு முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லிஸ்ட் வெளி வந்து விட்டது. இப்போ இவங்களால் கலை அறிவியல் போக முடியுமா? முடியாது. பொறியியல் கல்லூரியில் டேட்டா அது முடிய போகுது. இப்போ அவங்க மருத்துவத்தில் பொறுத்தவரை நீட்டு தான், அது வேற ஆப்ஷன். இப்போ பிஆர்க்குன்னு ஒன்று இருக்குது, நாட்டா எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. இப்போ இதில் 75%, அதாவது ஜேஇல 90% வாங்கின பையன் இதில் ஃபெயில் ஆகிருக்கான். இப்போ அவன் ரீவேல்யூஷனில் வந்து அவன் பாஸ் ஆனாதான் அவனால் உள்ளே போக முடியும். ஸோ இப்போ நீங்கள் ரீவேல்யூஷனை பற்றி தான் இப்போ நீங்கள் அடுத்து பண்ணுறோம் சொன்னீங்க. இந்த ரீவேல்யூஷன்லையும் அடுத்த ஒரு கொடுமை நடந்தது சார். ரீவேல்யூஷன்லையும் சிக்கல், அது சிக்கல் மீண்டும் குழப்பம். அதுக்கு டைம் கொடுத்தாங்க சார், 2 to 6 கொடுத்தாங்க. அப்புறம் கடும் அழுத்தத்தின் காரணமாக 7 கொடுத்துறாங்க. ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த சண்டே தான் முடிஞ்சுது. முதல் 2 நாள் வெப்சைட் ஒர்க் ஆகலை சார். 15 லட்சம் மாணவர்கள் எக்ஸாம் எழுதியிருக்கான். 15 லட்சம் மாணவர்களால் சார் ஒரு பையன் வந்து 5 சப்ஜெக்ட் எழுதான் சார். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். சில ஸ்கூலில் 6 சப்ஜெக்ட். 15 × 5 பண்ணால் 75 லட்சம். அது கிட்டத்தட்ட 1 கோடி பேப்பர். ஒரு பையன் 40 பக்கம் எனக்கு தெரிஞ்சு எழுதுவான். நம்ம எழுதுதான் 1 கோடியே × 40 போட்டிங்கன்னா இதுவே இங்கேயே போகும். அவ்வளோ பேப்பர்ஸை ஸ்கேன் பண்ணியிருக்கணும் சார். கிட்டத்தட்ட 40 கோடி பேப்பர் சார். அது பேப்பரை ஸ்கேன் பண்ணணும். அங்கேயே எரர். இப்போ ரீவேல்யூஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரீவேல்யூஷன் வருவாங்க. ஏன்னா அவன் மார்க் குறைவாக இருப்பார் சார். அவனுடைய வாழ்க்கையில் சார் அது ப்ரீகேஜிலேருந்து +2 வரையும் படித்த பையன் அவன் 90% வாங்குவான், 98 வாங்குறவான். எதிர்பார்க்குற இடத்துல 30 மார்க்கு 20 மார்க்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சிபிஎஸ்சி படிக்க வச்சோம்? அவன் எல்லோரும் ரீவேல்யூஷன் போகிறாங்க. முதல் 2 நாள் இணையதளம் வெப்சைட் வந்து முடங்கி போயிடுச்சு. கடும் கோபம். மீண்டும் மாணவர்கள் போராடுறாங்க. பேரண்ட்ஸ் கடுமையாக கொந்தளிக்கிறாங்க. படித்த பள்ளிக்கூடத்தில் அந்த பிரின்சிபலை போய் திட்டுறாங்க. ஆசிரியர் பெருமக்களை அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஒரு சிபிஎஸ்சி போர்டு தவறான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, தவறான முடிவுன்னா அவங்க ப்ராப்பராக ரன் பண்ணலை. ஒரு வெப்சைட்டை கூட ரன் பண்ணலைன்னா இதுக்கு அந்த போர்டு இருக்கு சார். நான் ஒரு சிபிஎஸ்சி சேர்மனாக இருக்கிறேன், என்னால் வெப்சைட்டை கூட சரியாக நிர்ணயிக்க முடியலன்னா இதுக்கு நான் தலைவராக இருக்கிறேன். ஒரு நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போர்டு. ஆமாம் சார். ஒரு ஸ்டாண்டர்ட் போர்டு, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்டு கூட இல்லை. அப்போ நான் நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் நேஷனல் லெவலில் இருக்கும்போது அந்த நம்பரே பெரிய நம்பரில். ஆமாம் சார். 15 லட்சம் பேர் சார். ஒவ்வொருத்தரும் 3 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறான், 4 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறான். ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணால் போர்ட்டில் ஒர்க் ஆகலை. இப்போ அதில் 3 சப்ஜெக்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மேக்ஸ், சில பேர் மேக்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணுறாங்க. மேக்ஸுக்கு பேமெண்ட் முடிஞ்ச உடனே அது க்ளோஸ் ஆகிடுது. அந்த மாணவன் பதட்டப்படுதான். அவனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ண முடியல. இப்படி பல மாணவர்கள் இன்னைய வரையே பரித வச்சுட்டு இருக்காங்க. சிபிஎஸ்சி மெயிலுக்கு மேலே மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் 7ஆம் தேதியோட இது க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஓஎஸ்எம்ல தான் ரீவேல்யூஷன் நடத்துகிறாங்க. அட்லீஸ்ட் மேனுவல் கரெக்ஷன் பண்ணணும். நான் எழுதின பேப்பரை ஒரு டீச்சர் வந்து ரெட்டிங்கில் டிக் போடணும். அதுதான் சார் கரெக்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திருப்பியும் ஸ்கேன் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் பண்ணுறீங்க, இன்னொரு இடங்களில் போய் அவங்க மவுஸ் வச்சபடியாக ஆன்சர் மார்க் கொடுப்பாங்க. ஒரு ரெட்டிங்கில் ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு மார்க் போடுறது எப்படி? நீங்கள் ஸ்கேனும் ப்ராப்பராக பண்ணாமல் பண்ண தப்பே திருப்பி பண்ணீங்கன்னா திருப்பி ரீவேல்யூஷன் வருவாங்க மாணவர்கள். இப்போ எத்தனை வருஷம் தான் நாங்கள் 12th படிக்கிறது? இப்போ ரீவேல்யூஷனுக்கே ஒரு சரியான முறையில் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. அதிலே குழப்பம், அதிலே கன்ஃபியூஷன் இருக்குது சார். இவங்க இதுக்கு முன்னாலேயே நான் பிப்ரவரி மாதமே நான் மெயில் போட்டுருந்தேன் சார். ஒரு கல்வியாளர் முறையில் சிபிஎஸ்சி போர்டுக்கும் சென்ட்ரல் மினிஸ்டருக்கும் நான் மெயில் போட்டிருந்தேன். நீங்கள் வந்து அதாவது ஜனவரியில் அறிவுமான பிறகு நீங்கள் மெயில் அனுப்புறீங்க? பிப்ரவரியிலே அனுப்பிச்சிருக்கேன். சரி. மேலே ரிசல்ட் வருது. ஏப்ரல் மாதமும் அனுப்பிச்சிருக்கேன். 2 மெயில் அனுப்பிச்சிருக்கேன். பிப்ரவரி ஏப்ரல் அனுப்பிச்சிருக்கேன். சரி. என்ன அனுப்பிச்சிருக்கேன்னா, நீங்கள் ஒரு சிஸ்டம் கொண்டு வரீங்க, எஜுகேஷனலிஸ்ட் நான் வெல்கம் பண்ணுறேன். ஆனால் பல சிக்கல்கள் வரும்.
அட்லீஸ்ட் இந்த வருஷம் மட்டுமாவது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கம்பைன் பண்ணுங்க. சிபிஎஸ்சியில் பாஸ் மார்க் வந்து 33 சார் ஒரு சப்ஜெக்டில். ஒரு சப்ஜெக்டில் ஸ்டேட் போர்டில் 35. ஸ்டேட் போர்டில் 35 சொல்லுவாங்க, இங்கே 33. இப்போ இன்டர்னல் மார்க்குங்கிறது 20 மார்க்கு. அவங்க எக்ஸ்டர்னலில் 13 எடுத்தோம்னா 20 + 13 33 பாஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா இந்த வருஷம் நிறைய கம்பார்ட்மெண்ட் வராது, ஃபெயிலியர்ஸ் வராது. ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் புது சிஸ்டத்தை கொண்டு வரீங்க. அது சடனாக கொண்டு வரீங்க. நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். நான் போட்டிருந்தேன், எனக்கு எந்த வித ரிப்ளையும் வரல. பிப்ரவரியில் நான் போட்டிருக்கேன். நான் ஆதாரத்தை நான் கொடுக்க நான் ரெடியாகிறேன். நான் சேர்மனுக்கும் அனுப்பிச்சிருக்கேன், மினிஸ்டருக்கும் அனுப்பிச்சிருக்கேன், தகவல் இல்லை ஏப்ரலையும் அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடும் குளறுபடி, ஏகப்பட்ட பேர் ஃபெயில். இப்போ எல்லாரும் அதான் கேட்குறாங்க, தயவுசெய்து அட்லீஸ்ட் இப்போமாவது இன்டர்னல் மார்க்கையும் எக்ஸ்டர்னல் மார்க்கையும் கம்பைன் பண்ணுங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 85% தான் பாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இதை கம்பைன் பண்ணினா கண்டிப்பாக 93%, 95% பாஸ் ஆக வாய்ப்பு உண்டு. ஒரு பையன் பாஸ் ஆகிட்டாங்களே போதும், அவன் பார்ப்பான் வேற ஒரு ப்ரைவேட் காலேஜ்லையோ கல்லூரிலையோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவான். அதுலேயும் பாதிப்பு இருக்குது. நல்லா படிக்கிற பையனுக்கு பாதிப்பு இருக்கு, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அடுத்தது பாதிப்பையாவது குறைக்கலாம். இன்னும் சிபிஎஸ்சி இன்னும் ரியலைஸ் பண்ணலை. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த ரீவேல்யூஷன் உள்ளது, குழப்பங்கள் இந்த விஷயங்கள்லாம் ஒரு கட்டத்தில் வந்து முதல்ல மறுத்தவங்க ஒரு கட்டம் அதை கரெக்டு தான், இதில் சிக்கல் நடந்திருக்கு அப்படின்னு ஏற்றுக்கிட்டு பொறுப்பாளர்கள் வந்து பதவியிலிருந்து விலகுறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக இதை முழுமையாக சரி பண்ணுறதுக்கு வேறு என்ன ஸ்டெப்பு எடுத்திருக்காங்க, இல்லை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் முதல்ல அவங்க பதவி விலகினா மட்டும் அதுக்கு சொல்யூஷன் கிடையாது சார். அது இந்த சேர்மன் ரிசைன் பண்ணிட்டாரு, செக்ரட்டரி ரிசைன் பண்ணிட்டாரு, பையனுடைய வாழ்க்கையை யார் சொல்றது? இல்லை ஆக்சுவலாக இப்போ ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவர் தார்மீகமாக பொறுப்பேற்று இப்போ நீங்கள் வந்து அமைச்சர் ரிசைன் பண்ண சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ அமைச்சர் ரிசைன் பண்ணால் உடனே அது நடந்துருமான்னு ஒரு கேள்வி இல்லை. கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ வந்து போர்டை பொறுத்தல இப்போ ஒரு இவ்வளவு பொறுப்பாளர்கள் இவங்க தான் அது சரியாக பண்ணலாம், அவங்க ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து சரியாக ஏற்றுக்கலன்னு அடிப்படையில் அவங்க அதுலேருந்து விலக்கப்படுறாங்க, விலகுறாங்க, எப்படியெல்லாம் வச்சுக்கலாம். அப்போது அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க என்ன இதை சரி பண்ணால் பெற்றோர்கள் அல்லது மாணவர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு பெற முடியும்? கண்டிப்பாக. இப்போ ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண மாணவர்களுக்கு மேனுவலாக கரெக்ஷன் பண்ண எஸ் ஓகே. ஏன்னா நீ ஜனவரியில் கொண்டு வந்த சிஸ்டம் அது. சரி, இது உங்களை டீச்சர்ஸ்க்கும் ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஸ்கேன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஸ்கேன் பண்ணுறவங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியுதான்னு கவனிக்கணும். அட்லீஸ்ட் இந்த ரீவேல்யூஷன் மட்டுமாவது மேனுவலோட பண்ணுங்க. நம்பர் 1. சரி. நம்பர் 2, இன்டர்னல் மார்க் எக்ஸ்டர்னல் மார்க் கம்பைன் பண்ணுங்க. ஆமாம் சொன்னது. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணாலும் சரி, அப்ளை பண்ணாலும் சரி சார். நிறைய பேர் அப்ளை பண்ண ஆசைப்பட்டாங்க சார், போர்ட்டலே ஒர்க் ஆகல சார், வெப்சைட்டே ஒர்க் ஆகல சார். அப்ளை பண்ண மாணவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லட்சம் மாணவர்கள் அப்ளை பண்ணிக்கிறாங்க. அவங்க 10 லட்சம் மாணவர்கள் அப்ளை பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் 4 நாள் தான் ஒர்க் ஆகிருக்கு. 4 நாளுமே 24 ஹவர்ஸ் ஒர்க் ஆகலை. அதுதான் எனக்கு பிரச்சனையே. தயவு செய்து இன்டர்னல் மார்க் எக்ஸ்டர்னல் மார்க் கம்பைன் பண்ணி அவங்கள பாஸ் போட்டு விடுங்க. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை ஓரளவு சால்வ் பண்ணலாம். சராசரியாக படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுறாங்கிற ஒரு விஷயமாவது சந்தோஷமாக இருப்பாங்க சார் அட்லீஸ்ட்டு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த நாட்கள் தள்ளி தள்ளி போகிறனால இப்போ அந்த மற்ற கல்லூரிகள் சேர்றதுக்கான அந்த டேட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆகும்ல? இல்லை சார், அதாவது மாணவர்களுக்காக வந்து காத்திருக்க இல்லை, வெயிட் பண்ண மாட்டாங்க சார். அதாவது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு ஸ்டேட்ல அரசு நினைத்து அதை செய்ய முடியாதான்னு கேட்குறேன். மத்திய அரசு இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், மத்திய அரசு அதனுடைய கல்வி நிறுவனங்களை செய்யலாம் செய்வாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திலேயோ, தமிழ்நாட்டில் உள்ள கலை அறிவியல் கல்லூரியிலையோ, தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரியிலையோ முடியுமானா முடியாது. ஏன்னா கலை அறிவியல் கல்லூரியில் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஸ்டேட் போர்டு மாணவர்கள், சிபிஎஸ்சி மாணவர்கள் எல்லாமே பங்கேற்று தான் ஆகணும். சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு என்ன மார்க் வந்ததோ அதை வச்சு தான் அவங்க அப்ளை பண்ணி தான் ஆகணும். வழி இல்லை, இல்லாட்ட கிடைக்காது. இது தப்பு சிபிஎஸ்சி மேலே தான். சரி, பட் அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா இப்படியாவது சிபிஎஸ்சி பண்ணால் ஓரளவுக்கு பேரண்ட்ஸ் மத்தியிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் டீச்சர்ஸ் மத்தியிலையும். நான் சொல்கிறேன், இப்போ மாநிலங்கள் இருக்கக்கூடிய கல்வித்துறைக்கு வந்து மத்திய அரசு வந்து அந்த மாதிரி சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். ஏன்னா அவர்கள் நினைத்தால் இந்த இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இப்போ இந்த மாணவர்கள் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, பண்ணலாம் சார், பண்ணலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாரத்தில் தள்ளி வைக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் பொதுவாகவே கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. பொறியியல் கல்லூரினாலும் சரி, மெடிக்கலாலும் சரி, எல்லாம் ஆகஸ்ட்லாம் ஆரம்பிக்கிறது வழக்கம். இப்போ நினச்சா கூட, நம்ம பிரைம் மினிஸ்டர் நினச்சா கூட, இல்லை மத்திய கல்வி அமைச்சர் நினைத்தா கூட
தமிழக அரசுக்கோ இல்லை ஆந்திரா போர்டுக்கோ எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணால் ஒரு வாரம் தள்ளி வைத்திருந்தா கண்டிப்பாக சிபிஎஸ்சி மாணவர்களும், ஏன்னா அவர்களும் நம்ம மாநிலத்து மாணவர்கள் தான். கண்டிப்பாக இங்கே சிபிஎஸ்சி சொல்ல உடனே வெளி மாநிலம் சொல்லக்கூடாது, அவங்களும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான், தமிழ் மக்கள் தான். அதனால அவங்கள வேற்று மக்களாகவோ வேற்று நாட்டு மக்களாக பார்க்கக்கூடாது. எல்லா போர்டுமே அவர் அந்த போர்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு இருக்கு, ஐசிசி இருக்கு, ஐபி போர்டு இருக்கு, சிபிஎஸ்சி இருக்கு. அந்த பையன் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறான், ஸ்டேட் போர்டில் படிச்சும் அச்சீவ் பண்ணுறான், சிபிஎஸ்சிலையும் படிக்கிறான். இந்த வருஷம் குளறுபடி பண்ணிட்டாங்க. தயவு செய்து மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் நினைக்கிறோம். எங்களை போல கல்வியாளர்ல கடுமையாக வலியுறுத்துறோம் மத்திய அரசு. அதே போன்று ஒரு மாணவர் அந்த இணையத்தில் உள்ள சிக்கல்களை பிரச்சனைகளை அவர் வெளிக்கொண்டார். ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் அவரை நேரில் போய் சந்தித்து அவர் அவருடைய அந்த செயல்பாடுகளை பாராட்டுறாரு. ஒரு மாணவர் தான் கண்டுபிடித்து சொல்லக்கூடிய அளவில் அப்படி இருக்குன்னா என்ன நடந்திருக்கு சார்? அதாவது சார், அந்த அளவுக்கு சிபிஎஸ்சியில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, அதாவது பொறுப்பற்ற தன்மைன்னு சொல்லுவேன். ஒரு மாணவர், பொதுவாக நம்ம மாணவனை குறை சொல்ல முடியாது, ஈஸியாக ஹேக் பண்ணுற அளவுக்கு தான் உங்கள் வெப்சைட் இருக்குமா சார்? எங்களுக்கு கல்லூரி அவருக்கு சந்தேகம் வருது, இது என்ன எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற. ஆமாம் சார், இப்போ நான் தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் வச்சுப்போம் சார், என் பேப்பரை பார்க்குறேன், நான் எழுதின பேப்பரே வரல, வேற யாராவது ஒருத்தர் பேப்பர் வரும்பொழுது எனக்கு கடும் கோபம். ஸோ எப்போ ஒருத்தர் கோபம் வரும் அப்படின்னா, நான் எனக்கு 90 மார்க் வரணும், 95 வரணும், வந்தது வெறும் 15 மார்க் சொல்லும் பொழுது எனக்கு சந்தேகம் வரும். முதல்ல வீட்டை திட்டுவாங்க, ஸ்கூலில் மதிக்க மாட்டாங்க, ரிலேஷன்ஸ் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அப்போ அந்த பையன் யோசிப்பான், ஏதோ நடந்திருக்கு, அவன் செக் பண்ண ஆரம்பிச்சிருவான். பையன்லாம் இப்போ இந்த காலத்து பசங்க, டெக்னாலஜி உள்ள பசங்க, அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான், அவனே கண்டுபிடிச்சிட்டான் இது என்ன பேப்பரே இல்லை. இன்னைக்கு சிபிஎஸ்சி அதனால பதில் சொல்ல முடியல. முதல்ல தப்பே நடக்கல, நாங்கள் தப்பே நடக்கலை, இது மாணவர்கள் சொல்கிறது. பொதுவாக எலெக்ஷனில் தோத்த வேட்பாளர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஓட்டுப்பதிவில் தில்லுமுள்ளுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பையன் மார்க் குறைஞ்சான்னா அவன் இந்த சிபிஎஸ்சி போர்டை பிளேம் பண்ணுறான்னு சொன்னாங்க. ஆனால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறான். எல்லா மாணவர்களும் சொல்லும் பொழுது அவங்க ஒத்துக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் ரிசைன் பண்ணிட்டாரு, செக்ரட்டரி ரிசைன் பண்ணிட்டாரு, நான் அடுத்த மெம்பர்ஸும் அவங்க ரிசைன் பண்ணி அவங்க போயிடுவாங்க. ஆனால் நமக்கு தேவை இந்த பையனுடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடாது. அதை தாண்டி இப்போ இந்த விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக சொன்னீங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயமும், இந்த நீட்லையும் ஒரு பெரிய சிக்கல் நடந்துச்சு. அது மறுதேர்வு இப்போ நடக்க போகுது இந்த மாதத்தில். இந்த நீட்டில் உள்ள சிக்கல்களுக்கு காரணம் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான தீர்வு வாய்ப்பு சார்? நீட்டை பொறுத்தவரை நாடு முழுவதும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுக்குறாங்க சார். இதுதான் பிரச்சனை காரணமே. அதாவது சார், சிபிஎஸ்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 10th சரி 12th சரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர். சென்னை ரீஜனுக்கு வேறு, ட்ரிவாண்ட்ரம் ரீஜனுக்கு வேறு, பஞ்சாப் ரீஜனுக்கு கொஸ்டின் பேப்பர் வேறு. இப்போ மேக்ஸே 3 செட் ஆஃப் பேப்பர் வரும், கொஸ்டின் பேப்பர் வரும். 10th சரி 12th சரி. எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங்கில் கேட் எக்ஸாம் ஒன்று உண்டு. நான் ஒரு பேப்பர் எழுதுவேன் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா, கெமிக்கல் இன்ஜினியர் அவர் ஒரு பேப்பர் எழுதுவார். கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவரே 3 பேப்பர் வச்சுருப்பாங்க சார். யாருக்கும் சேம் பேப்பரே கிடையாது. 3 செட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் இந்த மெடிக்கலை பொறுத்தவரை, நீட்டை பொறுத்தவரை நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 15 லட்சம் மாணவர்களும் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர். இப்போ உதாரணமாக நீங்கள் திருவனந்தபுரத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் வரையும் அது லீக் ஆகும். ஏன்னா ஈஸியாக வாட்ஸ்அப் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ சோஷியல் மீடியா இருக்கு. தயவு செய்து இந்த வருஷம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க. ஏன்னா இன்ஜினியரிங் நீங்கள் நடத்துகிற ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அங்கே என்ன பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தான் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் ஏன் நீட்டில் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கக்கூடாது? அதுக்கு ஏன் என்ன பதில் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன ஏன் அதுக்கு மறுக்கிறாங்க? அது சார், அதாவது அவங்க சொல்கிறது, ஆனால் இந்த தடவை நாங்கள் எல்லாமே கடுமையான அழுத்தம் கொடுத்துருக்கோம், கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. இதனால் வரை ஏன் கொடுக்கல அப்படின்னா, எல்லாருக்கும் யூனிஃபார்மாக இருக்கணும். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு இதில் தேர்வில் முறைகேடு நடக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அதை லீக் பண்ணதே ஒரு ப்ரொஃபஸர், வாத்தியரே தப்பு பண்ணுறாரு, அவரே கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுறாரு. பட் இது கவர்மெண்ட் வெடிக்க போகக்கூடாது. சார், என்றைக்குமே ஒரு நீட்டுங்கிறது உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு தேர்வு. மற்ற தேர்வுக்கும் நீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ 15 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா பல ஆங்கிள் அவங்க சிந்திக்கணும். ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அவங்க அனுப்பணும். ஒரே பேப்பர் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ஒரே செட் பேப்பர். பட் கொஸ்டின் வேறு டிஃப்ரெண்ட் ஆர்டரில் இருக்கும். அதே கொஸ்டின் தான் ஈஸியாக லீக் பண்ண முடியும். இப்போ இதனால் மீண்டும் நாடு முழுவதும் மீண்டும் நீட் எக்ஸாம் நான் சொல்கிறேன், ஈஸியாக லீக் பண்ண முடியும்னாலே எங்கள் சிஸ்டம் பிரச்சனை தான். அப்போ நீங்கள் செட் ஆஃப் பேப்பர் ஒரு பக்கம் இருக்குது, லீக் ஆகுதுனாலே லீக் ஆகணும், எப்படி எந்த செட் ஆஃப் வந்தாலும் லீக் ஆகிடும். அப்போ நீங்கள் அதிலே ஒரு தவறு பண்ணுறீங்க.
நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த நீட்டை பொறுத்தவரை ஒரு 10 செட் கொஸ்டின் பேப்பர் தரணும். எந்த பேப்பர் வருதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சார் தமிழ்நாடு ரீஜன்லே 3 செட்டு வரணும். 3 செட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த பையனோ அந்த பேரண்டோ அந்த சொல்லிட்டு வாதியாரோ அந்த பேப்பரை டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரே செட்டாக பேப்பர் தான் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக இது போன்ற தவறுகள் உறுதியாக மீண்டும் நடக்கும். நீங்கள் திருப்பி நீங்கள் நீட் தேர்வை நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் மாதம் மாதம். இப்போ வருஷத்துக்கு ஒரு தேர்வு நடத்துறீங்க, மாதத்துக்கு ஒரு தேர்வு நடத்த போகிறீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீட்டை பொறுத்தவரை சிறப்பாக கொண்டு போகலாம். நிச்சயமா. இப்போ நிறைவாக துவக்கத்தில் கேட்ட அந்த சிபிஎஸ்சி போர்டை பொறுத்தளவில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கனால அந்த போர்டை ஒரு மறுசீரமைப்பு பண்ண வேண்டியான ஒரு தேவை இருக்குதா, இல்லை என்ன மாதிரி அடுத்த லெவல் அதை கொண்டு போகணும்? சார் கண்டிப்பாக நீங்கள் அமைச்சர் பதவி விலகுங்கிறது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கோரிக்கையாக கூட இருக்கலாம், இல்லை அழுத்தமாக அது நடந்தாலும் கூட அது ஒரு சரியான நடவடிக்கையாக கூட இருக்கலாம். அதை தாண்டி அந்த போர்டு ரொம்ப சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும், இப்போ என்ன பிரச்சனை அங்கே இருக்குது? சார் இந்த சிபிஎஸ்சி போர்டில் அது பிரின்சிபல்ஸ் அங்கே மெம்பர்ஸாக இருக்கணும். முதல் பாயிண்ட்டு பிரின்சிபல்னா டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து இருக்கணும். அவங்க 30 வருஷம் ஒரு சர்வீஸில் இருந்தவங்க தான் கொண்டு வரணும். இப்போ திருவனந்தபுரம் ரீஜன், பஞ்சாப் ரீஜன், சத்தீஸ்கர் ரீஜன், அந்த ரீஜனில் இருக்கிறவங்க மினிமம் ஒரு 15 மெம்பர்ஸ். பேரண்ட் ஒரு மெம்பராக இருக்கணும். பேரண்ட்ஸ் மினிமம் 3 பேர். ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரும் பொழுது ப்ளஸ்ஸு மைனஸை அவங்க அனலைஸ் பண்ணணும். இதை கொண்டு வந்தால் இந்தியா முழுவதும் சாத்தியமாகுமா, இது பாசிட்டிவ், இதில் என்னென்ன நெகட்டிவ் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அவங்க கொண்டு வரணும். எடுத்தவங்க கவுத்தனா அவங்க டிசிஷன் எடுக்கக்கூடாது. நாங்கள் ஒரு கல்லூரியில் இருக்கிறோம், ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா ஒரு டைரக்டராக நம்மளால் டிசிஷன் எடுக்க முடியாது. 4 பேர்ட்ட கேட்போம், இது என்ன, இதில் என்ன ப்ளஸ், இதில் என்ன மைனஸ், ஃபைனலாக தான் அவன் சர்க்குலர் அனுப்ப முடியும், அனுப்பணும். சிபிஎஸ்சிங்கிறது உயர்ந்த போர்டு. வெளிநாட்டிலேருந்து இந்த போர்டை படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு சிஸ்டம் கொண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலை சிறந்த கல்வியாளர்களை அந்த போர்டு மெம்பராக வைங்க. பல ரீஜன்லேருந்தும் அந்த மெம்பர்ஸ் இருக்கணும். வெளிப்படைத்தன்மை வேணும் சார். யார் யார் மெம்பர் இருக்காங்க, அவங்களுடைய மெயில் ஐடி என்ன, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன. இப்போ அவங்களுக்கு நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா ஒரு பொதுமக்கள் சைட்லேருந்தோ ஒரு ஆசிரியர் பெருமக்கள் சைட்லேருந்தோ அவங்களுடைய இணையதளமும் அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே அந்த இணையதளத்தில் டிஸ்பிளே பண்ணுங்க. இப்போ ஜென்ரலாக இருக்குது. என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க, எங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸை நாங்கள் கண்டிப்பாக அங்கே சொல்லணும். அதன் மூலமாக ஒருவேளை தவறு இருந்தால் அந்த மெம்பர்ஸ் நெகட்டிவாக அவங்க பாசிட்டிவ் ஆகிறது அவங்களுடைய வேலை. இது வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக சிபிஎஸ்சி செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். மிக்க நன்றி தினமணி சார்பா. வணக்கம் சார். வணக்கம்.